1:30 மணிக்கு அப்பா காலுக்கு அக்கா ஃபோன்ல இருந்து எதுக்கு மீஞ்சூர் போலீஸ் ஸ்டேஷன் ரஞ்சித் குமார்ன்றவர் எதுக்கு எங்களுக்கு வந்து கால் பண்ணணும்? அவர் மீஞ்சூர்ல இருந்து எதுக்கு இங்கே வந்தார்? இங்கே உள்ள வந்து அக்கா ஃபோன்ல இருந்து அக்கா லாக்கை எப்படி எடுத்தாங்க? அக்கா ஃபோன்ல இருந்து எப்படி ஃபோன் பண்ணாங்க அப்படின்றது தான் எங்கள் கேள்வி. அவர் ஏன் அங்கே வரணும்? எங்களுக்கு முழுக்க அந்த ரஞ்சித் குமார் அவர்கிட்ட தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதுக்கான அக்கா வந்து செத்ததான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே எங்ககிட்ட காட்டலை. வீட்லேயும் நாங்கள் போய் பார்த்தோம், அதுக்கான எவிடன்ஸ் ஒன்று கூட இல்லை. ஃபேனில் பண்ணிட்டு சாவறான்னுவாங்க, ஃபேனில் அந்த தூசி கூட படியாமல் அப்படியே இருக்குது. எப்படி அவர் மாட்டிட்டு செத்தானே எங்களுக்கு தெரியல. எப்படி பிள்ளைங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்களாம், பிள்ளைங்க அதே வீட்லேயே படுத்திருக்காளாம். பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க, அதே வீட்லேயே போட்டிருக்கா. பூட்டை உடச்சி உள்ளே வந்திருக்காங்க போலீஸ்காரங்க. பூட்டை உடச்சி அந்த சத்தம் கூட கேட்காம எப்படி பிள்ளைங்க தூங்கிட்டு இருப்பாங்க? தூங்கலையே, தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. அக்காவை தூக்கிட்டு போயிருக்காங்க, இவ்வளோ நடந்திருக்கு. பிள்ளைங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க, எந்திரிக்கலன்னு சொல்கிறாங்க. தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க, அப்படியே தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. திருப்பி போய் நாங்கள் போய் தம்பிங்களை தட்டி எழுப்பி நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். எங்களுக்கு ஃபுல்லாகவே இது வந்து ஒரு மர்மமாக இருக்குது. என்ன எங்களுக்கு வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து எங்கள் அக்காவுடைய சாவுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் வேணும். எப்படி பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்னே தெரியல. சரியான ரீசன் சொல்ல மாட்டுறாங்க. அம்பத்தூர் ஸ்டேஷன்லேருந்து வந்து எங்களுக்கு வந்து சரியான ரீசன் சொல்ல மாட்டுறாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு நியாயம் வாங்கி தருவோம் தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே அவங்க வந்து சொல்லலை. எப்படி இவங்க இறந்தாங்க, எங்கள் அக்கா எப்படி இறந்தாங்க? உண்மையாகவே அவங்க போட்டு சாகலை. இதை எங்களால் 100% சொல்ல முடியும். அவளை வந்து கொலை தான் பண்ணியிருக்காங்க. அவள் தலையில் வந்து காயம் பட்டிருக்கு, நாடியில் வந்து காயம் பட்டிருக்கு. எங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே என்னென்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் செஞ்ச தப்பு என்னென்னா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வராமல் அவங்க எப்படி தற்கொலைன்னு சொல்லிட்டு மீடியாவில் எப்படி அவங்க போட போச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு தானே தற்கொலையா கொலையான்னு எப்படி அவங்க ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லாமல் எப்படி அவங்க நியூஸுக்கு எல்லாருக்கும் அவங்க ஏன் கொடுத்தாங்கன்றதும் எங்களுக்கு தெரியலை. ஏன் எங்களை வந்துட்டு இவ்வளோ அலக்கழிச்சாங்கன்னு தெரியல. சீக்கிரமாக எல்லாமே பண்ணாங்க. சீக்கிரமாக வந்து சைன் பண்ணுங்க அதுக்கு தான் எங்களுக்கு துரிதப்படுத்தினாங்க. வீட்டுக்கு வந்து சைன் வாங்கினாங்க. எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஒரே மர்மமாக இருக்குது. எங்கள் அக்காவுக்கு வந்து நீதி கிடைக்கணும். கண்டிப்பாக எங்கள் அக்கா எப்படி இறந்தான்றது எங்களுக்கு தெரிய வரணும்.